நம்ம அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை பள்ளி கல்வித்துறை அமைச்சரா போட்ட உடனே பல பேர் முன்னாடியே இதை பத்தி பேசியிருக்கோம். பல பேர் அறிவாளிகள், அவருக்கு அந்த தகுதி இருக்கா, அவரு அதுக்கு சரியா வருவாரான்னு பல 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 ஏகப்பட்ட இழிவான கருத்துக்கள் நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க முடிஞ்சது. ஆனா அந்த மனுஷன் எவ்வளவு தரமான செயல்களை இந்த பள்ளி கல்வித்துறைக்கு செஞ்சிட்டு இருக்காரு. குறிப்பா இந்த குழந்தைகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பரு போன ஆட்சியிலையுமே இருந்தது. ஆனா அந்த அமைச்சர் அதை பத்தி பேசியிருக்காரான்னு கேட்டா இல்லை. இந்த அமைச்சர் இப்ப சமீப காலங்கள்ல குழந்தைகளுக்கு எதிரான அந்த ஹராஸ்மெண்ட் சொல்றது, அந்த அந்த ஒரு தவறான செயல்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, அது அதிகரிச்சுட்டே இருக்கு. அந்த தடுக்கிற விதத்துல அமைச்சரே அதை பத்தின அவேர்னஸ் கொண்டு வராரு. அந்த நம்பரு கொடுத்துருக்கோம், அந்த குழந்தைங்க யாரா இருந்தாலும் பயப்படாம தயங்காம கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு. இது நடைமுறையில இருந்தாலும் இந்த ஆட்சியில அது ஒரு அவேர்னஸா கிரியேட் பண்ணப்படுது. இதை எல்லாருக்கும் தெரிய வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அது வெளிப்படையா இருக்கணும்னு ஒரு மூமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். இது கல்வித்துறையில நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கல்வி யாருக்கு எளிய முறையில கிடைக்குது அப்படின்னா நல்லா பணம் வச்சிருக்கவங்களுக்கு. எளிய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருந்துட்டே இருக்கு. அதை மாத்தணும் அப்படின்னா சரியான ஆளு நம்முடைய அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் தான். இது புத்தகத்துல எங்க இருக்கும் அந்த ஹெல்ப்லைன் நம்பர்னா ஸ்டார்டிங்லயே இருக்கும். குழந்தைங்க பெற்றவங்க தயவு செஞ்சு இதை டீச் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு. யாராவது பள்ளிக்கூடத்துலயோ இல்லை வெளியவோ ஏதாவது தவறா நடந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. இந்த ஆட்சியில கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும். இது எல்லாருக்குமான பாதுகாப்பான ஆட்சியா இருக்கும். இந்த இந்த மூமெண்ட்டை பண்ணதுக்கு ராஜ்மோகன் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள், தளபதிக்கு மிகப்பெரிய நன்றிகள்.